ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஏகேஎஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சிருக்கோம், குக்கர் வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப் எண்ணெய் 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம இப்போ பட்டை, கிராம்பு, நம்ம கொஞ்சம் ஏலக்காய், ஸ்டார், கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே ஆனியன் ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா டார்க் ப்ரௌனா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதக்குங்க. நான் சிம்பிளா பண்ண போறேன். இது நல்லா ப்ரௌனா ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வதங்கட்டும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனோடனே இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பாருங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி 2. இப்போ புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நம்ம ஒரு கை போட்டிருக்கோம். பாருங்க, இருக்கிறத போட்டுருங்க. கொஞ்சமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒன்னாவே போட்டிருக்கோம். புதினா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா போட்டுட்டோம். இப்போ இது நல்லா வதக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தனியா ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா வந்துட்டு நம்ம 2 போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் போடுங்க போதும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம 1 கப்பு தயிர் போடணும். மசாலா நல்லா வேகிச்சு 1 கப்பு தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கப்பில் ஒரு 200 கிராம் கப்பு தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கல்லுப்பு
உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுல 3/4 கிலோ சிக்கன் போட போறோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணல, நார்மல். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்க அப்படியே கம்மியா சாப்பிட்றதா இருந்தா நீங்க அப்படியே விட்டுருங்க. பாருங்க, நம்ம சிக்கன் பண்ணி ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல வந்து 4 கிளாஸ் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இப்போ இதுல 8 கிளாஸ் நான் தண்ணி ஊற்ற போறேன். எட்டு கிளாஸ் ஊற்றியாச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம அரிசி போடலாம். கொதிச்ச உடனே நம்ம அரிசி போடலாம். பாருங்க, கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டுடலாம். ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் அரிசி போட்டுடலாம். பாருங்க, போட்டாச்சு. இப்போ நம்ம இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் போடலாம். இங்க பாருங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். இதுலயே கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம விசில் போடாம மூடி வைக்கலாம். விசில் போடாதீங்க, மூடி வைங்க. பாருங்க, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம விசில் விடாம நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஓகேவா? நீங்க
கொஞ்ச நேரம் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. அது கலர்றதுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு, போடலாம். கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான சிக்கன் பிரியாணி உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.